வணக்கம் வாசகர்களே. இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன் என்னும் நாவலை இப்பொழுது நாம் படிக்கப் போகின்றோம். இதற்கு பதிப்புரையாக உள்ளதை முதலில் பார்ப்போம். இந்த வேலூர் கதிரவனின் தொடர்பு எங்களுக்கு 1954 இருந்தே தொடர்ந்தாலும் பூம்புகார் பதிக்கப்பம் தொடங்கிய பொழுது நினைவுக்கு வந்து நின்றவர் இந்த இலக்கிய கதிரவன்தான். பூம்புகார் பதிப்பகத்துக்கு முதலில் இவர் வழங்கிய நாவல் ஒரு தீபம் 5 திரிகள் என்பது. இந்த சமூக நாவல் ஏற்றி வைத்த தீபம்தான் 5 திரிகளாக 5 பூதங்களாக நின்று நிலவி இன்று காஞ்சி கதிரவனும் மலர்ந்து புண்ணியமும் கண்ணியமுமாக பூத்து குலுங்கி மனம் பரப்புகின்றன. விழித்த நேரம் முதல் உறங்கும் நேரம் வரை தமிழ் குறித்தே சிந்திப்பவர் பேசுபவர் என்று பலர் சொல்ல கேட்டு மகிழ்வோம். தமிழ்மொழி எழுத்து வடிவிலும் சரி, சொல் வடிவிலும் சரி, பேச்சு முறையிலும் சரி, மொழிக்கு மிஞ்சிய மொழி வேறு எதுவும் கிடையாது உலகில் என்பது கேவிஆரின் திண்ணியமான தீர்ப்பு. நாகரி என்கின்ற சமஸ்திரமை கிபி 8ஆம் நூற்றாண்டில் மேன்மைமிகு பாணினியால் தொகுக்கப்பட்டது என்பது இவருடைய ஆய்வு. ஏனையேரும் இதேதான் சொல்லுகின்றார்கள். சமஸ்கிருதம் எங்கேயோ இருந்து குதித்து விடவில்லை. அது தமிழர் தோற்றத்தில் ஆண் மொழியாக, அதாவது ஆதி மனித ஒலி நின்றது. பெண் மொழியாக இசைத்ததுதான் தமிழ் மொழி. இது இவருடைய காப்பியங்களில் இடம்பெறும் குமரிக்கண்ட ஆய்வுகளில் இருந்து தெளிவாகின்றது. தமிழ், குமரி, குமழி, குமிழி, தமிழி என மருவி இருக்கும்போது குமரக்கடவுளான, அதாவது முருகபிரான் தமிழி என்னும் சொல்லில் ழகரத்துக்கு குங்குமப்பொட்டு வைத்தான் என்று கவிதையை பாடியிருக்கிறார். இவர் எழுதிய ஏறத்தாழ 10,000 கவிதைகளில் இதுவும் ஒன்று. குங்குமப்பொட்டு வந்த கவிதையும் இவற்றில் அடங்கும். குமரியில் பிறந்து தவழ்ந்து நடக்கையில் குமிழி தமிழி என பின் குமரக்கடவுள் தமிழியை தமிழ் என குங்குமப் புள்ளி வைத்தான் என்கின்றார். கோவியார் இந்த 86 வயது வரை எந்த ஏகபோகத்தையும் அனுபவித்தவர் அல்ல. சிந்திப்பதும் எழுதுவதும் மட்டும்தான் இவருடைய சிறந்த செல்வலாக இருந்து வருகிறது. சரித்திரம், சமூகம் என 70,000 பக்கங்களுக்கு நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், சற்றே சிறிதுமான நிம்மதிக்காக பெரிய திரை, சின்னத்திரை இவை யாவும் இவருக்கு நிம்மதி தருவன. நடிப்புதான் இவருடைய 20 வயதில் நாடகம் நடத்தி கதாநாயகனாக நடிக்கத் தொடங்கியவர். அவ்வப்பொழுது சில நாடகங்களை எழுதி இயக்கி நடிப்பவர். ராட்சசன் நாடகம் 100 நாட்களை மீறியது. இப்பொழுது சின்னத்திரையில் கோலங்கள் என்னும் மிகப்பெரிய சாதனை படைத்த தொலைக்காட்சி தொடரில் 90 வயது ராட்சசனாக கிழவனாக நடித்து பெரும் பாராட்டுதல்களை பெற்றவர் இவர். இப்பொழுது வரப்போகின்ற ஓம் ஒபாமா என்னும் பெரிய திரையில் சுப்பையா என்னும் குடும்பத் தலைவன் பாத்திரம் ஏற்று அபாரமாக நடித்திருக்கின்றார். இலக்கிய உலகில் கின்னஸுக்கும் அப்பால் ஒரு சாதனையை உயர பறக்க விட்டு இருக்கின்றார். இதுவரை 20 சரித்திர சிறுகதைகள் எழுதியவர் என்பது அபூர்வம். 500 கதைகள், அதுவும் உலகம் முழுவதும் உள்ள முக்கிய மன்னர்களை கதாபாத்திரங்களாக கொண்டு எழுத முடியுமா? வால்கா தொடங்கி கங்கையை தொட்டு காவிரி தவத்தில் ஆழ்ந்த கதைகள். இனி ஒருவர் பிறக்க வேண்டும், இவர் எழுதாத தமிழ் பத்திரிகைகளே இல்லை என்று இன்றும் எழுதி கொண்டுதான் இருக்கின்றார். சமூகத்தில் இவர் எழுதிய தம்பூர் சிறுகதையும், யாகசாலை நாவலும், சரித்திரத்தில் இவர் எழுதிய காந்தாரி என்னும் சிறுகதையும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற முழுக்க முழுக்க இசைச்சூழல் நிரம்பிய குற்றால குறிஞ்சி என்ற நாவலும் இவருடையவை. காலம் இவரை சத்தியத்துடன் காத்து நிற்கும். இவருடைய தவத்தின் மகிமையை கடவுள் கண்டுகொண்டு காப்பியமாக எழுதி நாங்கள் வெளியிட்ட மிகப்பெரிய ஞான நூல் கடவுள் காப்பியம் என்பது ஒரு நாள் உலகையே திரும்பி பார்க்கச் செய்யும். தமிழனின் பெருமை உலக வரலாற்றில் பேசப்படும். உங்கள் கரத்தில் உதயம் கொண்டிருக்கும் காஞ்சி கதிரவன் 1983 தமிழ் புத்தாண்டு ஆனந்த விகடன் சிறப்பிதழில் தொடர் சுடர் பரப்பிய நாவல். விகடனில் எழுதாத சிறுகதைகளா, தொடர்கதைகளா, அஜாத சத்ரு, கொல்லிப்பாவை என்பவை அனைத்தும் பூம்புகாரில் புலர்ந்து வருகின்றன. காஞ்சி கதிரவன் நாவல் பெரிதும் வித்தியாசமானது. மகேந்திர பல்லவன் தான் இதன் கதாநாயகன். அவனே காஞ்சி கதிரவன். அஜந்தா என்பவள் கோவியாரின் கற்பனை பாட்டம். காவிய பேரழகி மாவீர மகேந்திரனும் பேரழகி அஜந்தாவும் கொண்ட காதல், அதனால் ஏற்படும் சாகசக்கியங்கள், கதை பின்னல், பழமுதிர்ச்சோலை மலையில் இறங்கி வரும் சிலம்பாறு போன்ற நடை,
இவை யாவுமே இந்த நாவலை இனிப்புகளை கணிப்பாக்குகின்றன. சரித்திர கதையில் தமிழ் பேரரசர் கல்கி என்பதை இலக்கிய சாம்ராட் என்றுமே மறந்தது கிடையாது. பொன்னியின் செல்வனுக்கு மிஞ்சிய சரித்திர நாவலை இனி யாரும் மிஞ்ச முடியாது என்பது கோவியின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எந்த சமூக நாவலும் அதன் முன்னே நிற்பதற்கு தகுதியற்றவை. இதனை கிண்டலடித்தும் கேலி செய்தும் விமர்சனம் செய்த நல்லவர்களும் உண்டு. ஆனால் கோவியாரின் கருத்து இராமாயணம் மகாபாரதத்துக்கு அடுத்து பொன்னியின் செல்வன் என்பது. எனவேதான் சரித்திர கதைகளில் கல்கியாரை மானசீக குருவாக கொண்டவர் இவர். நாமும் இந்த விதம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பல சரித்திர நாவல்கள் எழுதினார். பெரும் புகழையும் விருதுகளையும் பெற்றார். ஆனால் பொன்னியின் செல்வன் அதுதான். நீண்ட காலத்துக்கு பிறகு கோவியார் படித்த பரந்த தமிழ் அவரை தூண்ட கம்பரின் ராமகாதையை மறுவாசிப்பு செய்ய பல தர்க்கங்களில் ஈடுபட இவற்றை வேறு விதமாக இந்திய ஒருமைப்பாட்டிற்கு இணங்க சித்தரிக்கலாமே என்று யோசிக்க பிறந்ததுதான் கோவி ராமாயணம் என்பது. மகாகாவியம். பேராசிரியர் முனைவர் தே. ஞானசுந்தரம் சொல்வார், கம்பர் தொட்டதையும் விட்டதையும் தர்க்க ரீதியாக திருத்தமுறச் செய்ததோடு ராவணனை பண்புமிக்க தமிழனாக படைத்து அதே நேரத்தில் ராமபிரானை இணையற்ற மானுட தெய்வமாக்கியவர் இலக்கிய சாம்ராட் மணிசேகரன். தமிழ்கடவுள் ஆச ஞானம் அவர்களும் கோவியின் ராமாயணம் அரங்கேறிய பொழுது தலைமை வகித்து சொன்ன வரிகள், வால்மீகி மீண்டும் பிறந்து ராமாயணத்தை செப்பனிட்டிருக்கின்றான் என்பதுதான். இந்த காவியத்தை விரைவில் பூம்புகார் பதிப்பகம் எதிர்பார்க்கலாம். சரித்திர கதைகள் என்பன என்றைக்கு படித்தாலும் எந்த காலத்தில் படித்தாலும் அப்போதைக்கு படிப்பது போல் இருக்கும். இராமாயணம் மகாபாரதம் போன்றே தலைமுறை தடுமாற்றங்கள் ஏற்படுவதில்லை. இப்படியான காலத்தை வெல்லும் சமூக கதைகள் சில இருக்கத்தான் இருக்கின்றன. ஜெயகாந்தரின் சிறுகதையான இருளும் ஒரியும் ஒரு விதத்தில் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். லட்சுமியின் ஒரு காவிரியைப் போல, கோவியாரின் யாகசாலை போல படைப்புகள் காலங்களை கண்டு மகிழும். காலம் என்பது கடவுள் போன்றது. அதன் பொன்னான மணியை புரிந்து கொண்டவர்கள் வெல்கிறார்கள், புரியாதவர்கள் தெரியாதவர்களாகிறார்கள். நீங்கள் கேட்கும் இந்த நாவல் காஞ்சி கதிரவன். இது காலத்தின் பொன்னான மடியில் அமர்வதாகும். இனி நாம் காஞ்சி கதிரவன் நாவலுக்குள் செல்வோமா? கதிரவன் உதயம். காஞ்சி மாநகரை காவியமாக கண்மலரச் செய்கின்றது. வானமண்டலத்தில் கானமிசைக்கும் சிறகு ஜீவன்கள் பல்லவர் ஆட்சிக்கு பூபாலம் பாடுகின்றன. ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமணி சுனாதமாக ஒலிக்கின்றது. அந்த இனிய நாதத்தில் நகரேஷு காஞ்சி நகரேஷு காஞ்சி என்கின்ற பெருமைக்குரிய அர்ச்சனை சொற்கள் தவழ்கின்றன. முகில் தவழும் முத்தமிடும் நந்திக்கொடி வானலாவ பறந்து பல்லவ அரண்மனைக்கு அழகு சேர்க்கிறது. அரண்மனையைச் சுற்றி பிரம்மாண்டமான கோட்டை கொத்தளங்கள். நெடிதோங்கிய அந்த எழிலார்ந்த அரண்மனையில் கிழக்கு சாளரத்து வழியாக சித்திரமாக விரியும் குங்கும கதிரவனின் கோமள புன்னகையை தரிசித்து, ஏ சூரியனே, எனது காலத்தில் தமிழகம் பிரகாசம் பெற வேண்டும் என்று கண்களை இமைத்தவழ மனத்துக்குள் தியானித்து கொள்ளுகின்றான் காஞ்சி கதிரவன். சகலகலா வினோதன், பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மன். அழகுக்கென்றே பிறந்த கவிதை கண்களை தழுவிய இமைகள் மெல்ல திறக்கின்றன. அப்பொழுது டாங் 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 என்று ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமணியையும் மீறிய சீற்றத்துடன் அபயத்துக்கும் நானே அபாயத்துக்கும் நானே என்பது போல ராஜவீதியில் முகப்பு மண்டபத்து ஆராய்ச்சி மணி அலறுகின்றது. அடுத்த கணம் தேகம் பதற்றம் கண்டு சுறுசுறுவென்கின்ற இயக்கம். ஓ, ஏதோ நகழக்கூடாதது நிகழ்ந்திருக்கிறது. அரண்மனையே அந்த அபாய மணி அறிவிப்பின் ஓசையை கேட்டு ஆட்டம் காண்கின்றது. பல்லவ மகா சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு போதாதிராஜர் சிலைத்து கவனிக்கின்றார். அவர் மட்டுமா? மகா ஆமாத்தியர், பழையாறை உத்தம தமிழ் பேரறியர், பல்லவ மாதேவிகள், மகேந்திரவர்மனின் அன்புக்கு பாத்திரமான இனிய மனையாள் சங்கீரணி தேவி, பல்லவ மகா சேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரையர், இசைமேதை ருத்ராச்சாரியார். ஓ, சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி அரியணையில் அமர்ந்து இந்த 30 ஆண்டுகள் வரை ஒலிக்காத இந்த மணி ஓசை இப்பொழுது பார்த்து ஒலிப்பதேன்? ஒரு நாழிகை பொழுதுக்குள் வீதிகளில் கூட்டமோ கூட்டம். நடு வீதியில் ஒரு அழகிய இளமங்கை கொலையுண்டு கிடக்கின்றாள். அமைதியான ஆட்சியில் இப்படி ஒரு அக்கிரமமா? சற்றைக்கெல்லாம் குதிரைகளின் குளம்பொடி ஓசை கேட்டு மக்கள் விலகி நிற்கின்றனர். முன்னே பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மன் வர, பின்னே அவனது நண்பர்களான கூணன், விஸ்வரூபனும்
நிருபகேசரியும் வேடராசனும் வந்து வேக வேகமாக இறங்குகின்றார்கள். அடுத்த சில கணங்களில் பல்லவ மகா சேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரையர் வந்துவிட்டார். அனைவரும் கொலையுண்ட பெண்ணை நோக்குகின்றார்கள். ஆ, ஸ்வர்ணமுகி! பல்லவத்தில் ராஜதந்திரமிக்க வேவுக்காரி. அவளது மேலாடைக்குள் ஒரு ஓலை நறுக்கு. மகேந்திரவர்மன் அதை எடுத்து கவனிக்கின்றான். அதில் விரைவில் காஞ்சியில் ஒரு புதிய கதிரவன் உதயமாகப் போகின்றான் என்கின்ற அளவில் மட்டும் வார்த்தைகள் காணப்பட்டன. யார் செய்த சூழ்ச்சி இது? மகேந்திரவர்மனின் நெற்றி பொட்டில் மலை போல் கேள்விக்குறி. அந்த கூட்டத்தில் சில வஞ்சக கண்கள் மக்களோடு மக்களாக நின்று கவனிக்கின்றன. அந்த சதி கண்களுடன் தனது சகதி கண்களை மெல்ல ஐக்கியமாக்கி கவனிக்கின்றான் கோணன் விஸ்வரூபன். இதனை கண்டும் காணாமலுமாக நோட்டமிடுகின்றாள் கொடும்பாளூர் நிரூபகேசரி. ஓ, ஏதோ ஒரு உற்பாதம் எதிர்நோக்குகின்றது. தாயே, கொற்றவை பிராட்டி! நெஞ்சுக்குள் சத்தியமான பிரார்த்தனை முனகல். அரண்மனையின் மேல் மாடத்தில் தமக்கே உரிய சித்திரக்கூடத்தில் ஒரு அரிமாவைப் போல் கிழக்கும் மேற்குமாக உலவுகின்றார் சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு பல்லவர். பின்னங்கையை கட்டிக்கொண்டு உலவுகின்ற அந்த வேகத்தில் ஒவ்வொரு அடியிலும் கோபத்தின் கொந்தளிப்பு தெரிகின்றது. ஒருபுறமாக மகா ஆமாத்தியார் பழையாறை உத்தம தமிழ் பேரரையரும் மகா சேனாதிபதியார் செந்தலை ராஜமுத்திரையரும் மௌனிகளாக நிற்கின்றார்கள். அந்த கூடத்தை சுற்றிலும் வண்ண வண்ண ஓவியங்கள். அனைத்துமே சிம்ம விஷ்ணு பல்லவர் ஆட்சிக்கு ஏதோ சோதனை முளைத்திருக்கிறது என்பது போல தோற்றமளிக்கின்றன. வெளி வாயிலில் காவலர்கள் நின்ற வீரர்கள் வலக்கையை உயர்த்தி வணக்கம் செலுத்துகின்றனர். இளவரசன் மகேந்திரவர்மன் வருகிறான் என்பதை அந்த வீரர்களது நிமிரல் எடுத்து காட்டுகின்றது. அலங்கார சௌந்தரிய தேவனைப் போல் வருகை தந்த மகேந்திரவர்மன் தந்தையை வணங்கி நிற்கின்றான். உலவிய பாதங்கள் சிலைத்து நிற்கின்றன. அகன்று விரிந்து நோக்கிய சக்கரவர்த்தியின் கண்களில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். மனுநீதி சோழனை நினைவு கூர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஆராய்ச்சி மணி முதல் முறையாக ஒலித்திருக்கின்றது. மகேந்திரா, இந்த ஆராய்ச்சி மணி தொடர்ந்து ஒலிக்கும் என்று நினைக்கின்றேன். சக்கரவர்த்தியின் குரலில் ஒரு அழுத்தமான கம்பீரம். ஒரு கணம் தந்தையை கூர்ந்து கவனித்த மகேந்திரவர்மன், நான் அப்படி எதிர்பார்க்கவில்லை என்றான். நான் எதிர்பார்க்கின்றேன். புயல் அணைய பெருமூச்சு. அப்பா, இத்தனை காலம் இல்லாமல் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. ஏதோ ஒரு அசம்பாவிதமாவது எப்படிப்பட்ட கைதேர்ந்த வேவுக்காரி? உண்மைதான். அதற்காக என் மீது கோபப்படுவானேன்? இன்னும் அந்த கோணன் விஸ்வரூபனை நீ நம்புகின்றாயா? பழைய குற்றச்சாட்டு, பழுதில்லாத குற்றச்சாட்டு. அவனை நம்பக்கூடாது என்று கூறியவளே சொர்ணமுகிதான். அரண்மனையில் இப்பொழுது யாரை சந்தேகப்படுவதென்றே புரியவில்லை. சொல்லி ஒரு வாரத்துக்குள் அவள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். சாரி, நீங்கள் என் நண்பனை அனாவசியமாக சந்தேகிக்கிறீர்கள். நண்பன்? கொடும்பாளூர் நிருபகேசரி உனது சிறு வயது முதல் ஒன்றாக உண்டு உறங்கியவன். அவனை விடவா? உபதளபதி வேடராசனை விடவா? எந்த விதத்தில் கோணன் உயர்ந்து நிற்கின்றான்? இமயம் முதல் குமரி வரையில் உள்ள எல்லா மொழிகளையும் அறிந்தவன் அவன். கௌடலியரின் அர்த்த சாஸ்திரத்தை முழுமையாக கற்றவன். அதனால்தான் பல்லவம் குழம்பி போய்விடுமோ என்று அஞ்சுகின்றேன். மகேந்திரவர்மனுக்கு சூடு கண்டது. மன்னிக்கவும் அப்பா, அவன் விஷயத்தில் மேலும் பேச என்னால் அனுமதிக்க முடியாது. கொலை நடந்ததற்கான மூல காரணத்தை அறிய முற்படுங்கள். இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை மேம்பரை பரப்ப ஆராய்ச்சி வருபவர்கள் விஸ்வரூபன் ஒரு சமயம் என் உயிரை காக்க தன் காதலியையே வெட்டி வீழ்த்திய நம்பிக்கையுள்ள நாயகன். நான் வருகின்றேன். இந்த வெயிலில் எங்கே புறப்படுகிறாய்? உத்திரன் மேரூருக்கு. நாளைய எனது பரிவாதினி யாழ் அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் சரிவர நடைபெறுகின்றனவா என்பதை கவனிக்கச் செல்லுகின்றேன். இந்த அரங்கத்தை கடல் மலையில் இருக்கும் நமது ஆதிவராகர் கோயிலில் வைத்து கொள்ளுமாறு சொல்லியும் நீ அந்த கூணன் பேச்சை கேட்டுக்கொண்டு உத்திரமேரூரில் வைத்து கொண்டிருக்கின்றார். கடற்காற்று யாழ் வாசிப்புக்கு ஒத்து வராது என்று நீ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. காஞ்சியில் வைத்துக்கொள் என்றால் நகர சந்தடி என்று மறுத்துவிட்டாய். கலைவாழ்வு என்பது உன் சொந்த விஷயம். எனவே நான் தலையிடவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன். இராமாயணத்தில் ஒரு கூனி, பல்லவாயணத்தில் ஒரு கோணன் என்கின்ற அவச்சொல் வராமல் பார்த்துக்கொள். நீ புறப்படலாம். அதற்கு மேலும் அங்கு நின்று வாதிட மனமில்லாத மகேந்திரவர்மன் எதற்குத்தான் தந்தையார் அதிசயமாக விஸ்வரூபனை சந்தேகிக்கின்றாரோ என்று வெறுப்புடன் விடைபெற்று வெளியேறினான். சில கணங்கள் அமைதி.
ஆலோசனையுடன் மோதி முடிவு காணாது திணறுகின்ற பொழுது நிருபகேசரி என்று ஓங்கி குரல் கொடுக்கின்றார் சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி. பக்கத்து அறையில் மறைந்து நின்றிருந்த கொடும்பாளூர் இளவரசன் நிருபகேசரி வெளிப்பட்டு மாமன்னரை வணங்கி நிற்கிறான். நிருபகேசரி, நீ மகேந்திரவர்மனை பின்தொடர்ந்து செல்லுகின்றாய், நடப்பதை கவனித்து வருகின்றாய். நிருபகேசரி ஒன்றும் அழுமொழி கூழாது தலை வணங்குகின்றான். ஒரு சந்தேகம். மகேந்திரவர்மனுக்கு ஓவிய பாவையாக இருந்து வரும் அஜந்தாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நிருபகேசரி பளிச்சென்று மழுமொழி கூறினான். அவள் ஒரு ஜாதி கவிதை. என்னது? கணிகை மரபினாலும் இலக்கண சுத்தமுள்ள கவிதை என்று சொன்னேன். நீ அவளை நம்புகின்றாயா? எனது சக்கரவர்த்தியை நம்புவது போல. அயர்ந்து போனார் பல்லவ சக்கரவர்த்தி. நல்லது, கவனமாக பின்தொடர்ந்து செல். மகேந்திரவர்மன் சகலகலா வல்லவன். அவனது சர்வ வல்லமைகள் ஒரு கூனுடைய முதுகில் சவாரி செய்கின்றனவே என்பதுதான் வருந்தத்தத்தாக இருக்கிறது. புறப்படு. மாவீர இளைஞனான நிருபகேசரி அனைவரையும் அடங்கி வேகமாக புறப்பட்டு செல்கின்ற பொழுது வாயிலை காக்கும் கண்களில் 2 இரகசியமாக நோக்கி கொள்ளுகின்றன. காஞ்சிக்கு தெற்கே ஒன்றரை காத தொலைவில் இருந்த உத்திரமேரூர் கல்யாண மண்டபத்தை அழகுறா அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியின் மண்டலாதிபதியான பத்மநாப உடையார் அதற்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தார். வெளியே ஒரே பொட்டல் வெளியானாலும் மக்கள் அமர்ந்து ரசிக்க சுத்தம் செய்யப்பட்டிருப்பதை பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மனும் கோணன் விஸ்வரூபனும் பார்வையிட்டு வருகின்றனர். மண்டபத்துக்கு மேலே நந்திக்கொடி கம்பீரமாக பறக்கிறது. மகேந்திரவர்மனின் மனத்துக்குள் பல்வேறுபட்ட சிந்தனை அலைகள். தந்தையார் கூறிய சொற்கள் தாறுமாறாக அவனை பீக்கின்றன. முதுகில் ஒரு முழத்துக்கு கூன் விழுந்திருக்கும் விஸ்வரூபனோ ஏனோ அடிக்கடி கல்யாண மண்டபத்து அரை கதவுகளை கூர்ந்து கவனித்து மனதுக்குள் ஏதோ பரிசீலனை செய்து பார்த்து கொள்ளுகின்றான். அந்த அறைக்குள் ஒழுங்காக சுரங்கத்தை கட்டி முடித்திருக்கிறார்களா என்றும் யோசித்து பார்க்கிறேன். விஸ்வரூபா! மகேந்திரவர்மனின் குரல் கேட்கவே எங்கோ தனித்து பறந்த விஸ்வரூபனின் சிந்தனை தடைப்படுகிறது. என்ன யுவராஜா, இன்று நடந்த கொலை நிகழ்ச்சியை யோசித்து பார்க்கின்ற பொழுது நாளைய பரிவாதினி ஆழ அரங்கேற்றம் சுபமாக முடியுமா அசுபமாக முடியுமா என்று சந்தேகம் ஏற்படுகிறது. அரங்கேற்றம் தள்ளி போவதா? கூடவே கூடாது. நினைக்கையில் விஸ்வரூபனுக்கு ஒரு பதற்றமே ஏற்பட்டு அலைமோது செய்து வைத்திருக்கும் சரியான ஏற்பாடுகள் என்னவாகும்? 1 திங்களா 2 திங்களா 24 திங்கள் காஞ்சியில் அடைபட்டு செய்த தியாகமாயிற்றே. யுவராஜா, சுவர்ணமுகியின் கொலைக்கு பல காரணங்கள். அரங்கேற்றம் முடியட்டும், விளக்குகின்றேன். நாளைய அரங்கேற்றம் இனியதாக நிறைவேறும். ஒரு சூளுரையைப் போல சொல்லுகின்றேன். ஏதேனும் நாளை அவலம் நடக்குமானால் நான் எனது அரச நண்பன் நிலையிலிருந்து விலகிக் கொள்ளுவேன். நன்றாக நடிக்கிறாரா விஸ்வரூபா என்று மனம் பாராட்டுகின்றது. 2 ஆண்டுகள் நடித்ததை விடவா? அப்பொழுது தொலைவில் பாறைகளின் மறைவில் பதுங்கியிருந்த நிருபகேசரி அந்த பாழும் கண்கள் பார்த்துவிட வேண்டுமா? இதுதான் சந்தர்ப்பம். பதுங்கி கவனிக்கவே யாரோ ஒற்றன் என்று எண்ணி சாக்கு போக்கும் காட்டிவிடலாம். அடுத்து கொஞ்சமும் தாமதியாது இடுப்பிலிருந்த குத்துவாளை எடுத்து வெறிகொண்ட வேகத்தோடு வீசினான் விஸ்வரூபன். அந்த குத்துவாள் நாக அஸ்திரமென சீறி பாய்ந்து வீறிட்டு விரைந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.